விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே தனியார் கல்லூரி மாணவிகள் 3 பேர் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்துள்ள நிலையில் அவர்களது மரணத்தில் மர்மம் இருப்பதாக உறவினர்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து சம்பவ இடத்தில் உள்ள எமது செய்தியாளர் கோபிநாத் தரும் கூடுதல் தகவல்களை இப்போது கேட்கலாம். கோபிநாத், மாணவிகளோட தற்கொலை சம்பவம் குறித்து அவங்களோட உறவினர்கள் தரப்பில் என்ன சொல்றாங்க? விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற பங்காரம், அதாவது பாத்தீங்கன்னா இது வந்து தனியார் இயற்கை மற்றும் யோகா மருத்துவக் கல்லூரி. இந்த கல்லூரியில 80க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிச்சுட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா இந்த கல்லூரியில ஓராண்டாக மாணவிகள் தங்களுக்கு முறையான கல்வி வசதி செஞ்சு தரல. அதே போல பாத்தீங்கன்னா பேராசிரியர்கள் குறைவு, அடிப்படை வசதிகள் எதுவுமே இல்ல. தாங்கள் வந்து ஒரு அடிமை போல இந்த கல்லூரியில் நடத்தப்படுவதா பல்வேறு கட்டங்களாக 3 முறை வந்து தற்கொலை முயற்சி மேற்கொண்டிருக்காங்க. அதே போல பாத்தீங்கன்னா மாவட்ட ஆட்சியர் புகார் கொடுத்திருக்காங்க. பல்வேறு கட்டங்களாக புகார் கொடுத்தும் இதுவரைக்கும் முறையான நடவடிக்கை இல்லை என்றது நேற்று 3 மாணவிகள் வந்து தற்கொலை கிணத்துல குதி தற்கொலை செய்து கொண்ட இந்த மாணவிகளோட குற்றச்சாட்டா இருக்கு. இந்நிலையில் பாத்தீங்கன்னா இந்த நேற்று தற்கொலை செய்த 3 மாணவிகளை மோனிஷோட தந்தை நம்மளோட இருக்காரு. அவர்கிட்ட அவரோட மனநிலை எப்படி இருக்குது, அடுத்த கட்டமா இவங்க என்ன செய்ய போறது நேற்று கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை பாத்தீங்கன்னா சார், இப்போ நேற்று நைட்டு வந்தீங்க, இது வரைக்கும் நீங்க யாருமே புகார் கொடுக்கல. நீங்க என்ன புகார் கொடுக்கலனா என்னுடைய பொண்ணும் அது கூட படித்த மாணவிகள் 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க. ஒரு சைடுல இருந்து இங்க வெட்டுக்காயத்தை கத்தியில வெட்டியிருக்காங்க, மண்டியில பலத்தமான ஆயத்தால தாக்கியிருக்காங்க. எதுக்காகனா இந்த கல்லூரி நிர்வாகம் வந்து சீர்காடான நிலைமையில போயிட்டு இருக்கிறதுக்காக கடந்த மாதத்துல மாவட்ட கலெக்டர் பெட்டிஷன் கொடுக்க போன பிள்ளைகளோட சேர்ந்து இவங்க போனாங்கன்றதுக்காக படுகொலை செய்யப்பட்டு கிணற்றில் தூக்கி போடப்பட்டிருக்காங்க. அதுவும் சனிக்கிழமை கொலை செய்யப்படல, வெள்ளிக்கிழமை இரவே கொலை செய்யப்பட்டு தூக்கி போடப்பட்டிருக்கு. இதன் மேல நிர்வாக நடவடிக்கையும் கைகூட்டி எல்லாரையும் கைகும்பி கேட்டுக்கிற மாணவ சமுதாயத்துக்கும் மாணவ அணியினருக்கும் என்னுடைய பிள்ளைக்கு நேர்ந்த கதியை வேறுக்கு யாருக்கும் நடக்காமலும் இதுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன். அணிதிரண்டு வாருங்கள், இதற்கு ஒரு நீதி நிலையாட்டுங்கள். என்னை போல ஒரு தந்தை இப்போ காவல்துறை சார்பில் வரைக்கும் நீங்க புகார் கொடுக்கலன்னு சொல்றாங்க, என்ன செய்ய போறீங்க? புகார் இப்பொழுது கொடுப்போம், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளது. இன்னும் ஒரு 10 நிமிடத்தில் கொடுக்கப்படும் புகார். இப்போ மோனிஷோட தந்தை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த 3 மாணவிகளுமே தற்கொலை செய்து கொள்ளல, இவங்க வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது இவரோட கருத்தை பதிவு பண்ணிருக்காரு. கோபிநாத், இந்த நிலையில மாணவிகளோட இந்த தற்கொலை குறித்து காவல்துறை தரப்புல என்ன சொல்லப்படுது? ஏதேனும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கா? கைது நடவடிக்கைகள் ஏதேனும் இருக்கா? இப்போ இந்த 3 மாணவிகளோட தற்கொலை விஷயத்துல பாத்தீங்கன்னா காவல்துறை, மாவட்ட காவல்துறை நேற்று மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நரேந்திர நாயர் சம்பவ இடத்துல தீவிரமாக விசாரணை மேற்கொண்டிருக்காரு. அங்கிருந்து மாணவிகளோட 3 அதாவது பாத்தீங்கன்னா அவங்க பயன்படுத்தப்பட்ட பைகள், அதே போல பாத்தீங்கன்னா அவங்க வந்து அங்க எழுதி வச்ச லெட்டர் எல்லாமே வந்து கைப்பற்றிருக்காங்க. இதுவரைக்கும் மாவட்ட காவல்துறை சார்பில் எஃப்ஐஆர் போடப்படல. காரணம் பாத்தீங்கன்னா 3 மாணவிகளோட பெற்றோர்களுமே வந்து இதுவரைக்கும் வந்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கல. இதனால தற்சமயம் பாத்தீங்கன்னா பிரேத பரிசோதனை இதுவரைக்கும் தொடங்கப்படாமல் இருக்கு. காவல்துறை சார்பில் இவங்ககிட்ட புகார் பெற்ற பின்னர் தான் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் சொல்லிருக்காங்க. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இதுவரைக்கும் காவல்துறை தொடர்ந்து 3 தனிப்படை அமைச்சிருக்காங்க, நம்மகிட்ட தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தற்சமயம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே இந்த கல்லூரி தாளாளரோட மகன் பாத்தீங்கன்னா ஷோகர் வர்மாண்டவர் வந்து ஏற்கனவே கைது செஞ்சு நேற்று முதல் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த கல்லூரியோட தாளாளர் வாசுகி வந்து இவங்களை தீவிரமாக தேடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா பெட்ரோல் தரப்புல புகார் சொல்றது இவங்க வந்து சென்னையில் இருக்க மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க, அவங்க தகவல் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து மாவட்ட காவல்துறை தீவிரமாக விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி 3 உடல்கள் இருக்க இடம் வந்து முற்றிலுமா வந்து காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருக்கு. தற்சமயம் பாத்தீங்கன்னா இங்க வந்து டிஐஜி அனிஷா உசேன் வந்து சம்பவத்தில் வந்து இந்த பெட்ரோல் விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. அடுத்த கட்டமா புகார் பெற்ற பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லி காவல்துறை தெரிவிச்சிருக்காங்க. இது குறித்து நம்ம மாவட்ட ஆட்சியர் லட்சுமி கேட்டிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, காவல்துறை புகார் பெற்ற பின்னர் அவங்க மேற்கொண்ட நடவடிக்கை விசாரணையை பொறுத்து அடுத்த கட்டமா மாவட்ட நிர்வாகம் சார்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை நாங்கள் மேற்கொண்டதா அவங்க லட்சுமி நம்மளோட தகவல் தெரிவிச்சிருக்காங்க.